இந்த வீடியோவோட ஹைலைட் என்னென்னா, யாரோ வேண்டான்னு சொல்லி கீழே தூக்கி போட்ட 8000 மதிப்பு இருக்கிற இந்த சாம்சங் கேமராவை நம்ம ஒர்க்காக வச்சுட்டோம். அதை எப்படி சரி பண்ணோம், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட கேமரா ஒன்று இருக்குது. இதை நம்ம பல்லாவர சந்தையிலேருந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கணும், அதுக்கு இந்த மாதிரி கேமரா தேவைப்படுது அப்படி இப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். கேமராவில் பிசிக்கல் டேமேஜ்னு எதுவும் இல்லை. இது உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியோண்டு பேட்ரி, அப்புறம் சைடில் மெமரி கார்டு போட்டுக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்பில்டாக மெமரி கார்டு இருக்கான்னு தெரியல. ஏன்னா சில கேமராவில் ஒரு 100 MP வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இன்பில்டு மெமரி. அந்த மாதிரி இதில் இருக்கான்னு நம்ம ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். டிஸ்பிளே பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புள்ளியாக இருக்குது. இது உள்ளே தான் இருக்குது, வெளியிலலாம் கிடையாது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க. நான் இப்படிப்பட்ட கேமரா இப்போ தான் பார்க்குறேன். ஸோ ஸ்லைடு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே பவர் பட்டனு, கேமரா கிளிக் பண்ணுற பட்டனு, அப்புறம் வீடியோ ஆடியோ எதாவது செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இவ்வளோ தான் அந்த கேமராவோட வெளிப்புற செட்டப். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் ஏதாச்சும் நோண்டி வச்சுருக்காங்களா இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் இந்த கேமராவில் என்ன பிரச்சனை, எதனால் ஒர்க் ஆகுன்னு சொல்லி பழைய ரூமத்தில் தூக்கி போட்டாங்க அப்படிங்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்சி இது ஒர்க்காக வைக்கிறோம். அதுதான் வீடியோட மோட்டிவ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கேமராவோட மாடல் பார்த்தீங்கன்னா சாம்சங் SL720 2013 அப்போ ரிலீஸ் பண்ணாங்க. அப்போவே இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 மேலே இருந்துச்சு. ஸோ இப்போ பழைய ரூம் கடையில் யாரோ வேணான்னு சொல்லி தூக்கி போட்டிருந்தாங்க, அதை வாங்கிட்டு வந்துட்டோம். இதுக்கு சைடில் அங்கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்க்ரூ வச்சு தான் இந்த கேமரா நம்ம ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதுக்காக நான் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கிட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கிட்டை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதில் எந்த ஒரு டிவைஸ்க்கான ஸ்க்ரூவும் கழட்டுற மாதிரி எல்லா ஸ்க்ரூவும் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி எதனா கழட்டிக்கலாம். இதோட பையிங் லிங்க் வேணும் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் பையிங் ப்ராடக்ட்ஸில் நான் ஆட் பண்ணியிருப்பேன். தேவைப்பட்டா யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அது மூலமாக இப்போ நம்ம கேமராவை கழட்டி ஆரம்பிக்கலாம். ஸ்க்ரூ எல்லாம் கழட்டியாச்சு. இந்த கேமராவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே பேட்டரி போடுறதுக்கான ப்ளேஸும் அந்த SD கார்டு போடுறதுக்கான ப்ளேஸ் இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே பேட்டரி இருக்குது, அதனால் நமக்கு பெரிய செலவு இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு விண்டேஜ் சாம்சங் கேமரா எடுத்து ரீஸ்டோர் பண்ணோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டுக்கு போடுறோம்ல, அந்த மாதிரி ரீசார்ஜபிள் பேட்டரி 2 கொடுத்துருந்தாங்க. அது 2 பேரை பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு மேலே சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி சாம்சங் பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக வரும். பட் நம்மளோட நல்ல நேரம் இந்த சாம்சங் கேமராக்கான பேட்டரி உள்ளே இருந்திருக்கு. அந்த பேட்டரி தூக்கி ஓரமாக வச்சுட்டு இப்போ கேமராவை கழட்ட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி கேமராவை கழட்டும் போது பார்த்து கழட்டணும். அங்கே பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ண உடனே சைடில் அண்டு ஸ்டிப்பாக போய்கிட்டு இருக்குது. ஸ்டிப்பெல்லாம் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். ஏதாச்சும் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இப்போ மொத்தமாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் சேஃபாக கழட்டிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டிஸ்பிளே, அப்புறம் சைடில் பட்டன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மூடி இருக்குது, ஃப்ரண்ட் டோர் மூடி, பேக் டோர் மூடின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஒன்று லென்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும், இன்னொன்று டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ 2 கழட்டிட்டோம்னா இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மதர் போர்டு, லென்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கேமராவில் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மதர் போர்டு தான் இருக்கும். அதுக்குள்ளே 4-5 சிப்பு வச்சுருப்பாங்க. இந்த சிப்பு எல்லாமே லென்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்றும், டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்றும், அந்த பட்டனோட இன்புட் வாங்கி அதை மாடிஃபை பண்ணுறது ஒன்றுன்னு சொல்லிட்டு இருக்கும். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 4-5 பட்டனு, ஒரு ஸ்பீக்கரு, 2 மைக் கொடுத்துருக்காங்க. ஒன்று பவர் பட்டனு, இன்னொன்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான பட்டனு. இதுதான் அந்த கேமராவோட ஆக்சுவல் செட்டப்பு. இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா இந்த கேமராவோட அந்த பட்டனு, அப்புறம் டிஸ்பிளே, இது எல்லாத்தையும் தனியாக கழட்டி அந்த மதர் போர்டோட பேக் சைடு நம்ம பேட்டரி போடுறோம்ல, அந்த சைடு நம்ம பார்த்துடலாம். ஸோ டிஸ்பிளேக்காக ரொம்ப மெல்லிஸான ஸ்டிப்பு தான் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணால் தான் கீழே 2-3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதை கழட்டினா தான் அந்த கேமராவோட பேக் போகிறத பார்க்க முடியும். ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்ட்டு. அந்த ஸ்டிப்புக்கு இப்போல்லாம் கழட்டி விட்டு இப்போ அந்த கேமராவோட மதர் போர்டை மட்டும் தண்ணி எடுத்துடலாம். இப்படி எடுக்கும்போது அந்த கேமராவோட லென்ஸும் சேர்ந்து வரும். இந்த கேமராவே சேர்ந்து வரும். நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த லென்ஸ் முன்னாடி பின்னாடி வந்துட்டு போகும்ல, அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே குட்டி மோட்ரு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது பட்டன் இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். இது நாய்ஸ் ஃபில்டர் பண்ணுறதுக்கும், அந்த பளிச்சுன்னு லைட் எரியும், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் தான் இருக்குது. சரி, ஓகே, இவ்வளோ தான் அந்த செட்டப்பு. ஸ்டிப்பு எதுவுமே பியலை. இந்த மாதிரி கேமராவை நம்ம இதுக்கு முன்னாடி ரிஸ்டோரேஷன் பண்ணியிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பு பிஞ்சு போனதுனால தான் அந்த கேமராவை ஒன்றுமே பண்ண முடியாமல் தூக்கி போட்டிருப்பாங்க. பட் லக்கிலி இந்த கேமராலாம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. அந்த கேமரா லென்ஸ் உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். என்கிட்ட இருக்கிறது சாம்சங் கேமராவோட அந்த லென்ஸு கிடையாது, இது நிக்கான் கேமராவோடது. இது டேமேஜ் ஆனது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி உள்ளே காட்டுறேன் பாருங்கள். ஸோ எல்லா கேமராலையுமே இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்டிப்பு கீழே பொடி ஸ்க்ரூவாக கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே கழட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே சென்டரில் ஒரு சென்சார் இருக்கும். இதுதான் கேமரா சென்சார்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஒரு பிக்சர் எடுக்கக்கூடியது. இந்த சென்சார் மட்டுமே ஒரு படத்தை எடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்கும். பட்டு கிளாரிட்டியாக இருக்காது, ஒரு மாதிரி மங்கலாக தெரியும். ஸோ பிளர்ராக தெரியும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லென்ஸ்லாம் வச்சுருக்காங்க.
இந்த லென்ஸ் உள்ளேயும் 2-3 லேயர் இருக்கும், பார்த்தா தெரியுதா? ஸோ கேமராவிலேயே காட்டினோம்னா ஆப்போசிட்டில் என்ன இருக்குது அப்படின்னு தெளிவாக தெரியாது. அந்த சென்சார் மட்டும்தான் இதுலேருந்து ஒழுங்கான பிக்சரை எடுக்க முடியும். ஸோ ரொம்பவே டெக்னாலஜியை வச்சு இது பண்ணியிருப்பாங்க. அந்த சென்டரில் இருக்கிற கேமரா சென்சாரை பற்றி சொல்லணும்னா அடுக்கடுக்காக நிறையா இருக்குது. அதை பற்றி சொல்லி கழுத்துக்கு வரும்ல, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சென்டரில் இந்த மாதிரி இருக்கும். அது வந்து முன்னாடி இருக்கிற லென்சஸை ஃபேஸ் பண்ணி தான் பிக்சர் குவாலிட்டி, அதாவது எந்த அளவுக்கு தெளிவாக எடுக்கணும், எந்த அளவுக்கு போர்ட்ரேட்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கான்செப்ட் இது பண்ணுறது இந்த லென்ஸை வச்சு தான். இங்கே பார்த்தீங்களா, திருக்குனா வந்து அந்த லென்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் ஆகும். நம்ம ஆட்டோ மோடு மாற்ற இந்த லென்ஸை வந்து சுற்றிட்டு வெளியே வரும், உள்ளே போகும், பிளர் ஆகிறது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பெரிய பெரிய கேமராவில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே தனியாக லென்ஸ் வாங்குவாங்க. அதெல்லாம் பெரிய பெரிய டாப்பிக்காக போயிட்டுருக்கும். இந்த கேமரா ஒர்க் ஆகுமா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு இதுக்கு வந்து பேட்டரியில் பவர் இருக்கணும். பட் இப்போ இருக்கிற பேட்டரியில் பவர் இல்லை. இதுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு டிவைஸ் வச்சுருப்பாங்க. அந்த டிவைஸில் அந்த பேட்டரியை போட்டு தான் சார்ஜ் ஏற்ற முடியும். இந்த கேமராலேயே நம்ம மொபைல் எப்படி பின்ன சுருவுனா சார்ஜ் ஏறுது அந்த மாதிரிலாம் இருக்காது. பேட்டரியை தனியாக எடுத்து சார்ஜ் பண்ணணும். ஸோ அந்த டிவைஸ் நம்மக்கிட்ட இல்லை. அதனால் நம்ம வழக்கமாக பண்ணுற அந்த எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை யூஎஸ்பி கேபிள்லேருந்து 3.37 வோல்ட் டு 5 வோல்ட்டுக்குலாம் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்து இது ஆன் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வயரை உள்ளே மாட்டிட்டேன். இப்போ வந்து இந்த பேசிக்கான பட்டன் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு பார்ப்போம். இதை எப்படி கழட்டினமோ அதே போல் திரும்ப அசம்பிள் பண்ணி அந்த 2 எக்ஸ்டர்னல் சப்ளை வயரை மட்டும் வெளியே விட்ருக்கேன். இதை வந்து நம்ம சார்ஜர் மண்டையில் மாட்டி விட்டு மேலே பவர் பட்டன் அமுக்குனா கேமரா எந்த ரெஸ்பான்ஸும் காணும். ஆக்சுவலி பவர் பட்டன் அமுக்கும் போது இது வந்து ஆன் ஆகணும். பட் ஒரு ரெஸ்பான்ஸும் காணும். அப்புறம் எல்லா பட்டனும் அமுக்கி விட்டு பார்த்தேன். அப்போ கீழே இருக்கிற பட்டன் அமுக்கும்போது நமக்கு லைட் எரிஞ்சதுங்க. என்னங்க இது சம்மந்தமே இல்லாமல் எரியுதுன்னு சொல்லிட்டு நானும் அமுக்கி விட்டு பார்த்தேன். லைட் எரிஞ்சது, டிஸ்பிளே வந்தது. ஆனால் டிஸ்பிளே வந்து அப்படியே ஒயிட் கலரில் நின்றுட்டே இருக்குது. பின்னாடி திருப்பி பார்த்தாலும் கேமரா ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு ரெட் கலர் லைட் எரியும். அந்த லைட் இண்டிகேஷன் எரியுது. அப்போ உள்ளே வந்து தப்பாக ஃபங்க்ஷன் ஆகுது. இங்கே ஒரு பட்டன் அமுக்குனா வேறு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நடக்கு. இது சிப் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைனா நம்ம அந்த பட்டன் ஸ்டிப்பை வந்து மாற்றி இருக்கலாம், இல்லை ஒழுங்காக செட் ஆகாமல் இருக்கலாம். இதுதான் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சரி, ஓகே, திரும்ப கழட்டி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். திரும்ப கேமராவை கழட்டி மேலே பட்டன் இருக்குல்ல, அதுக்கான ஸ்டிப்பை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு விட்டேன். இப்போ மேலே பவர் பட்டன் அமுக்கும்போது கேமரா நமக்கு ஆன் ஆயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த ப்ளூ கலர் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. பட் டிஸ்பிளேயில் வந்து ஒரு ரெஸ்பான்ஸும் காணுங்க. அங்கே பாருங்கள், ஒயிட் கலர் தான் தெரியுது. அந்த பட்டன் கூட ஒர்க் ஆகுது. நம்ம அமுக்கும் போது லைட்டு பிளிங்க் ஆகி எரியுது. பட்டு சைடில் இருக்கிற அந்த டிஸ்பிளே அதுதான் முக்கியமானது, அது ஒர்க் ஆகலை. பின்னாடி பார்த்தீங்களா, அந்த கேமரா லென்ஸு முன்னாடி பின்னாடி வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ இதில் எல்லா ஃபங்க்ஷனும் கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது, டிஸ்பிளே தவிர. ஸோ டிஸ்பிளேயில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும். ஆக்சுவலி டிஸ்பிளே மொத்தமாக போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் லைட்லாம் வராது, கருப்பாக இருக்கும். பட் இதில் வந்து லைட்டிங்க்கான கனெக்ஷன் வருது. உள்ளே வந்து இந்த டேட்டா லைன்ஸ் இருக்கும் டிஸ்பிளே அந்த பிக்சர் காட்டுறதுக்கு. அது மட்டும் தான் ஏதோ தடங்களாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து அந்த ஸ்டிப்பை வந்து அழுத்தி விட்டு பார்த்தேன். மேபி எங்கேயாச்சும் லூஸ் கனெக்ஷன் இருக்கலாம், அதை நம்ம அமுக்கி விட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு அழுத்தி விட்டு பார்த்தேன். அது கரெக்டாக தான் இருக்குது. அப்புறம் உள்ளுக்குள்ளே ஐசி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று ஒன்றா தொட்டு பார்த்தேன். ஐசி ஹீட் ஆச்சு அப்படின்னா ஐசி ஷார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அது பிரச்சனையாக இருப்பான்னு செக் பண்ணி பார்த்தா ஐசி ஹீட் ஆகல, நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் வேறு என்னடா பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நேரம் முழிச்சிட்டு இருந்தேன். எனக்கு என்ன பயம்னா டிஸ்பிளே ஸ்டிப்பு கட் ஆகிருக்குமோ. ஏன்னா அது கட் ஆச்சுன்னா டிஸ்பிளே தூக்கி கீழே போட வேண்டியதான், அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வந்துடும். மற்ற ஸ்டிப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த டிஸ்பிளே ஸ்டிப்பை பாருங்களேன், அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. இது லைட்டாக பட்டால் கூட கிழிஞ்சிரும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். எங்கே அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்குமோன்னு சொல்லிட்டு நானும் 4-5 டைம் டிஸ்பிளே ஸ்டிப்பை மட்டும் ஒத்து பார்த்தேன். அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. சரி, கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டு பார்ப்போம். அந்த ஸ்டிப்பில் எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 கம்பி இருக்கும். 3 இன்புட்டு அவுட்புட்டு, மிச்சம் எல்லாமே டேட்டா லைன்ஸ் இருக்கும். அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டு திரும்ப மாட்டினா பாருங்கள், நமக்கு டிஸ்பிளே வந்து இது வர ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்கள். அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. நான் அப்போவே நினச்சேன், என்னடா உள்ளுக்குள்ளே ஐசி ஹீட் ஆகலை, டிஸ்பிளே ஸ்டிப்பும் பிஞ்சு போல, அப்புறம் எதுக்கு படம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே கனெக்டர் ஒழுங்காக செட் ஆகலை. மேபி அங்கே தூசி அடைஞ்சிட்டு இருக்கலாம். ஏன்னா பல்லாவர சந்தையில் அப்படி இப்படின்னு குப்பைகளை தூக்கி போட்டிருப்பாங்க, தூசி அடைஞ்சிருக்கும். இப்போ ஒழுங்காக மாட்டும் போது நமக்கு நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். பட்டன் அமுக்குறேன், அதுவும் நல்லா ஆப்ஷன்லாம் மாறுது. ஸோ உள்ளுக்குள்ளே ஸ்டோரேஜை வந்து ஒரு 50 MB சம்திங் இதாக கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லாக இருக்குது போல். அதனால தான் நமக்கு ஃபோட்டோ எடுக்கும்போது ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு காட்டுது. ஸோ டிஸ்பிளே ஓகேங்க, இப்போ பக்காவாகிடுச்சு. இப்போ லென்ஸில் பார்த்தீங்கன்னா லென்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது நான் இருட்டு ரூமில் இருக்கிறேன். ஆனால் அப்போயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதை நல்லா பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். இந்த கேமராவில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு 2-3 நாள் உட்காந்து நோண்டிகிட்டு இருந்தேன். இப்போ காலையில் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் என் மூஞ்சி கொஞ்சம் குரங்கு மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சி ஒரு வழியாக கேமராவில் எல்லா பார்ட்ஸையும் ஒர்க் ஆக வச்சாச்சு. ஸோ ரொம்பவே மைனூட்டான பிரச்சனை தான். அதுக்கே பார்த்தீங்கன்னா இது அவ்வளோதான் போலன்னு சொல்லிட்டு யாரோ குப்பையில் தூக்கி போட்டாங்க, பழைய இரும்பில் தூக்கி போட்டாங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இதில் இருக்கிற அந்த பேட்டரிக்கு சார்ஜ் போடுறது தான். நான் வந்து யூஎஸ்பி மூலமாக எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுத்து இந்த கேமராவை இப்போ ஒர்க் ஆக வச்சுட்டேன். ஆனால் ரியலாக அந்த பேட்டரி இந்த கேமரா யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பேட்டரி மூலமாக தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து சார்ஜ் போடுறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் ஒன்று தேவை. அந்த டிவைஸே பார்த்தீங்கன்னா 500-600 விற்றுட்டு இருப்பாங்க. ஸோ அதை வாங்குறது இப்போ பெரிய மேட்டராக இருக்கும். சரி, ஓகே. இந்த கேமராவோட ஹார்ட்வேரில் எந்த பிரச்சனையும் இல்லை. லைட்டாக ஸ்டிப்பில் கொஞ்சம் டேமேஜ் இருந்துச்சு, தூசியெல்லாம் அடிச்சிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை மட்டும் க்ளீன் பண்ணி விட்டியாச்சு. ஸோ க்ளீன் பண்ணி விட்டுட்டு பேனலை போட்டு திரும்ப ஆன் பண்ணி பார்க்குறேன். அதே போல் தான் ஒயிட் கலர் டிஸ்பிளே காட்டுது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. என்னடா இது மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி திரும்ப உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்து அந்த ஸ்டிப்பை அமுக்கி விட்டேன். அப்போ படம் நல்லா தெரியுது. ஸ்டிப்பை விட்டோம் அப்படின்னா திரும்ப ஒயிட் கலர் டிஸ்பிளே வர ஆரம்பிச்சிருது. இதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டிப்போட கனெக்டரே லூஸாக இருக்குது. நான் கூட தூசி அடிச்சிருக்குன்னு பார்த்தேன். அதுக்கு மேலே அந்த ஸ்டிப்போட கனெக்டரே லூஸாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இருக்குது. என்னென்னா, அந்த டேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, செலோ டேப், அதை வந்து அந்த ஸ்டிப்போட கனெக்டரை நல்லா டைட்டாக போட்டு விட்டு அது மேலே அந்த டேப்பை போட்டு விட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா கச்சிதமாக பிடிச்சிக்கும். ஸோ அப்புறம் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகாமல் ஒயிட் கலர் டிஸ்பிளே வராமல் படம் நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்களா, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். லோகோலாம் வந்துட்டு கேமராலாம் பக்காவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த கேமராவை வெளியே எடுத்து போகும்போது எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுத்துட்டு ஒர்க்காக வைக்க முடியாதுல்ல. அதனால் இதில் இருக்க பேட்டரிக்கு மட்டும் நான் கொஞ்சம் சார்ஜ் போட்டேன். யூஸ் மூலமாக தான் அந்த பேட்டரிக்கு சார்ஜ் போட்டேன். ஸோ 3.7 வோல்ட் உள்ளே இருக்குது. கொஞ்சம் நேரம் நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதை உள்ளே போட்டு விட்டு இப்போ கேமரா ஆன் பண்ணி பார்த்தேன். பக்காவாக ஒர்க் ஆகுதா? நான் கூட என்னவோ நினச்சேன். ஆனால் இந்த கேமராவில் ஏகப்பட்ட ஃபீச்சர் இருக்குது. மேலே ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை சைடில் கீழே மேலே அழுத்தோம்னா ஜூம் அவுட் ஆகுது, ஜூம் இன் ஆகுது. அப்புறம் கீழே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, டெலிட் பண்ணுறதுக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதோட குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக ஜூம் பண்ணி பார்த்தேன் பாருங்கள். நல்லா தான் இருக்குது. இப்போ வர மொபைல் அளவுக்கு இல்லை. 2023 எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. மற்ற ஆப்ஷனும் ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. ஒரு யூடியூபருக்கு இது நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா மேலே வந்து 2 மைக் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா கிளியராக தான் இருக்குது. ப்ளஸ் ஆடியோ குவாலிட்டிலாம் செக் பண்ணுறதுக்கும் ஸ்பீக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. என்ன ஒரு பிரச்சனைனா, இதுக்கு சார்ஜ் போடுறதுக்கு மட்டும் அந்த டிவைஸ் வாங்கணும். மற்றபடி எல்லாமே ஓகே. ஸோ பழைய இரும்பு கடையில் 200 கொடுத்து வாங்கின இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஸ்டிப்பில் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, தூசி அடைஞ்சிருந்துச்சு. அப்புறம் அந்த கனெக்டர் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம். ஸோ பேட்டரி போட்டு செக் பண்ணி பார்க்குறப்போ இவ்வளோ இது நல்லா இருந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ அவ்வளோதான், இதை சக்ஸஸ்ஃபுல்லாக சரி பண்ணி முடிச்சாச்சு.